பா நம்ம கிறிஸ் இருக்கல அவன் வந்து முதல்ல நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லு. கிரீஸ் இப்போ எங்க இருக்கா? உனக்கு எப்படி தெரியும்? டேய் முத்து, கிறிஷோட கார்டியன் ரோஹிணி என்னோட ஃப்ரெண்டு தானா? நான் சொன்னேன்ல அவங்கள வித்யா வீட்ல பாத்திருக்கேன்னு. ஏய், அவதான் அந்த பையன் அவங்க அம்மா கூட போயிட்டான்ல. திரும்ப எதுக்கு 7:30 கூட்டுறீங்க? அவன் இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்களா? இல்ல அத்தை, அவன் இங்க வரது உங்களுக்கு பிடிக்காதுல்ல, இங்கெல்லாம் கூட்டிட்டு வரல. முத்து, கிரீஸோட ஸ்கூல்ல என்ன பிரச்சனை? அவங்க அம்மா அவனை கொண்டு போய் ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்குதுப்பா. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாப்பா? ஏய், உனக்கு அம்மா இல்ல தானே? போய் தானே சொல்ற? எங்க அம்மா வர மாட்டாங்கன்னு ஏன் சார் சொன்னா? அதான் அப்படி பண்ண. அந்த அளவுக்கு ஆயிடுச்சா உனக்கு? இப்ப நீ பண்ண வேலைக்கு போலீஸ் வர சொல்லிருக்க. அப்போ கிறிஷ் இப்ப எங்க? மீனா அம்மா வீட்டுல தான் இருக்கான். இவனுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. அவன் எப்படி போனா உங்களுக்கு என்ன? எப்பவும் பிரச்சனையை தோல்ல தூக்கி போட்டுக்கிறதே உங்களுக்கு வழக்கமா போச்சு. நீங்க யாரும் பயப்பட வேணாம். கிறிஷ் இங்க வரமாட்டான், போதுமா? அவன் இங்க வந்துருவானு தானே இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அது சரி, அவன் ஸ்கூல்லயே ரவுடித்தனம் பண்ணிருக்கான். இந்த வயசுலயே கூட படிக்கிற பையனை பூந்தொட்டி தூக்கி அடிக்க போனானா? இப்பெல்லாம் பசங்க சின்ன வயசுலயே ரவுடித்தனம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம வீட்லயும் அதுதானே நடந்தது. விஜயா, தேவையில்லாத பிரச்சனைய பேசிட்டு இருக்காது. முத்து, இப்போ கிரீஸ் போர்டிங் ஸ்கூல்ல இருக்கான். அப்படி இருக்கும்போது அவனை கூட்டிட்டு வர்றது நல்லதில்ல. கிரீஸோட கார்டியன் வேற ஏதோ லீகல் பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா, நான் இல்லைன்னா சொல்ல. அவன் சின்ன பையன்பா, ரொம்ப பயந்து போயிருக்கான். அவனை இப்ப கொண்டு போய் திரும்ப அங்கேயே விட்டோன்னு வையேன், அவன் திரும்பவும் பயத்துல ஏதாவது பண்ணிடுவான்ப்பா. திரும்ப எங்கேயாவது ஓடிடுவான். ஏதோ நல்ல நேரம் இந்த தடவை அவன் எங்க கண்ணில் பட்டான். திரும்பவும் ஓடிட்டானா என்னப்பா பண்றது? அவன் அம்மாவும் கூட கூட்டிட்டு போறதா பழைய ஸ்கூல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனா திரும்பவும் இங்கே போர்டிங் ஸ்கூல்ல தான் சேர்த்துட்டு போயிருக்காங்க. பெத்த புள்ள கூட இருக்க கூடாதுன்னு நினைக்கிற பொண்ணா தானே அவங்களும் இருக்காங்க.